பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் முதல் 28ஆம் அதிகாரம் வரை மாதிரி தேர்வாக 10 கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. விடை கண்டுபிடியுங்கள், பார்க்கலாம். கேள்வி எண் 1. சவுல் தரையில் விழுந்தபோது எந்த பாஷையிலே ஒரு சத்தத்தை கேட்டார்? ஆப்ஷன் ஏ கிரேக்கு, ஆப்ஷன் பி எபிரேயு, ஆப்ஷன் சி லத்தீன், ஆப்ஷன் டி சீரியா. சரியான விடை ஆப்ஷன் பி எபிரேயு. வசன இருப்பிடம் அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 2. சவுல் எதை பெற்று சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வந்தார்? ஆப்ஷன் ஏ தேவ விசுவாசம், ஆப்ஷன் பி தேவ கிருபை, ஆப்ஷன் சி தேவ அனுக்கிரகம், ஆப்ஷன் டி தேவ பலன். சரியான விடை ஆப்ஷன் சி தேவ அனுக்கிரகம். வசன இருப்பிடம் அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 3. அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்று பவுலிடம் சொன்னது யார்? ஆப்ஷன் ஏ ஃபேலிக்ஸ், ஆப்ஷன் பி பெஸ்து, ஆப்ஷன் சி அனனியா, ஆப்ஷன் டி அகிரிப்பா. சரியான விடை ஆப்ஷன் பி பெஸ்து. வசன இருப்பிடம் அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 4. பவுலை பற்றமாய் நடப்பித்தது யார்? ஆப்ஷன் ஏ அகிரிப்பா, ஆப்ஷன் பி பெஸ்து, ஆப்ஷன் சி பேலிக்ஸ், ஆப்ஷன் டி யூலியு. சரியான விடை ஆப்ஷன் டி யூலியு. வசன இருப்பிடம் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 5. யூரோகிலிதோன் என்னும் கடுங்காற்றில் அகப்பட்ட கப்பலில் எத்தனை பேர் இருந்தனர்? ஆப்ஷன் ஏ 267, ஆப்ஷன் பி 278, ஆப்ஷன் சி 276, ஆப்ஷன் டி 268. சரியான விடை ஆப்ஷன் சி 276. வசன இருப்பிடம் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கேள்வி எண் 6. படவின் கயிறுகளை அறுத்து அதை தாழ விழவிட்டவர்கள் யார்? ஆப்ஷன் ஏ போர்ச்சேவகர், ஆப்ஷன் பி மாலுமிகள், ஆப்ஷன் சி சேனாபதிகள், ஆப்ஷன் டி கப்பலாட்கள். சரியான விடை ஆப்ஷன் ஏ போர்ச்சேவகர். வசன இருப்பிடம் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 7. புத்தேயோலி பட்டணத்தில் பவுல் எத்தனை நாள் தங்கியிருந்தார்? ஆப்ஷன் ஏ 6 நாள், ஆப்ஷன் பி 10 நாள், ஆப்ஷன் சி 7 நாள், ஆப்ஷன் டி 5 நாள். சரியான விடை ஆப்ஷன் சி 7 நாள். வசன இருப்பிடம் அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்கள். கேள்வி எண் 8. புபிலியு என்பவன் எந்த தீவின் முதலாளி? ஆப்ஷன் ஏ சீப்புரு தீவு, ஆப்ஷன் பி மெலித்தா தீவு, ஆப்ஷன் சி சாமு தீவு, ஆப்ஷன் டி கிரேத்தா தீவு. சரியான விடை ஆப்ஷன் பி மெலித்தா தீவு. வசன இருப்பிடம் அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 1 மற்றும் 7 வசனங்கள். கேள்வி எண் 9. மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினவன் யார்? ஆப்ஷன் ஏ யூலியு, ஆப்ஷன் பி அரிஸ்தர்க்கு, ஆப்ஷன் சி யுஸ்து, ஆப்ஷன் டி போர்ச்சேவகன். சரியான விடை ஆப்ஷன் ஏ யூலியு, 100க்கு அதிபதியாகிய யூலியு. வசன இருப்பிடம் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 1 மற்றும் 11 வசனங்கள். கேள்வி எண் 10. பவுல் வாடகை வீட்டிலே எத்தனை வருஷம் தங்கியிருந்தார்? ஆப்ஷன் ஏ 9 வருஷம், ஆப்ஷன் பி 1 வருஷம், ஆப்ஷன் சி 2 வருஷம்,
ஆப்ஷன் டி 3 வருஷம். சரியான விடை ஆப்ஷன் சி 2 வருஷம். வசன இருப்பிடம் அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எத்தனை கேள்விகளுக்கு நீங்கள் சரியான பதில் அளித்தீங்கன்னு நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்டில் தெரிவிங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோம் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும்.